சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்லை வர சொல்லுங்க. எனக்கு வரவே சொல்லுங்க. அதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார் சொல்லுங்க. கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வண்டி வாங்கியிருக்காரு. வீடியோஸ் நீங்களே எடுங்க. உங்கள்கிட்ட வண்டி வாங்கியிருக்காரு. 8 மாதம் ஆச்சு. 6 டியூ கட்டி வச்சுருக்காரு. போன மாதம் டியூ வந்து பெண்டிங்கு, இந்த மாதம் கரண்ட் பெண்டிங்கு. அவருக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால் ஒரு 6 மாதம் டைம் கேட்டு வக்கீல் மூலமாக நான் லெட்டர் அனுப்புகிறேன். அது வந்து இப்போ வந்து சிசி இல்லை, எங்களுக்கு கம்பெனி ரூல்ஸ் படி 2 இயர்னு பெண்டிங் ஆகிடுச்சு. சரி சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 3 இயர். சரி, அதனால் 3 இயர்னு ஆனாலும் கம்பெனி ரூல்ஸ் படி ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓ அப்படிங்களா? சரி, மறுபடி கோர்ட்டில் போய் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. சரி ரைட்டு. ஓகே, படி நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வாங்க. இப்போ வந்து சார், இப்போ அவர் காலையில் முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு காலையில் தகவல் கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு முடியாத மனுஷன். அவர் எடுத்து போய் வீடியோ தான் இருக்குது. இந்த அவர் ஒரு பேஷண்டாக இருக்காரு. வீடியோ எடுக்கிறது காலையிலேருந்து அவங்கள போய் தொந்தரவு பண்ணுறது யார் சார்? எங்கள் வேலை சார். தொந்தரவு பண்ணுறதுங்களா? தொந்தரவு பண்ணுறது வேலையை உங்களுக்கு அப்புறம் நீங்கள் வேலை அப்படின்றீங்களா? காலையில் அவர் ரைட்டு. அப்போ கம்பெனி அவங்க தான் வந்து 6 மாசம் லெட்டர் அனுப்புறாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னங்க சார் உங்களுக்கு பிரச்சனை? வண்டி வந்து அவங்க கொடுக்கலன்னு சொல்லல. அதான் சார், வண்டி வந்து அவங்க கொடுக்கலன்னு சொல்லல. ஒருத்தர் பேசுங்க. சரி பேசுவோம். இப்போ வந்து என்னன்னா ஒரு 6 மாதம் டைம் கேட்குறாரு. அதனால முடியாத முன்னாடி 6 மாதம் டைம் கொடுங்க, நான் கட்டுறேன்னு தான் அவர் சொல்றாரு. இப்போ இதுக்கு வந்து லீகலாகவும் ஒரு லெட்டர் அனுப்புறேன்னு இருக்காரு. சரிங்களா? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கம்பெனில 6 மாசம் டைம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க லீகலா லெட்டர் அனுப்புவாங்க, கம்பெனிக்கு அனுப்பிச்சுடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. அது எங்க லீகல் டீம் வந்து அது பார்த்துக்கோங்க. ஓகே ஓகேங்களா? சரி. அதே மாதிரி வண்டி வந்து அவங்க கிட்ட சீஸ் பண்ண முடியாது. நீங்க லீகலா கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, வண்டி கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரிங்களா? அது நாங்களே லீகலா என்ன பண்ணோம்? அதேதான் பண்ணோம். அதேதான் நாங்களே சொல்றோம். லீகலா அனுப்பிச்சு விட்டுருங்க. எங்களோட வேலையை நாங்க செஞ்சுட்டு தான் இருப்போம். ஓகே. சரிங்களா? நாங்க எல்லாம் இஎம்ஐ கேட்காமல இருக்க மாட்டாங்க. நீ கோர்ட்ல இருந்து அனுப்பிச்சு விடுங்க. இல்லங்க, எனக்கு நான் கம்பெனில வேலை பார்க்குறேங்க. நாங்க எல்லாருமே கம்பெனில வேலை பார்க்குறோம். எனக்கு மேல இருக்கவங்களுக்கு பதில் சொல்லணும் நான். சரிங்களா? நீங்க பேசுறீங்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு போக முடியாது. என்ன டெய்லி கேட்பாங்க, கான்கால டெய்லி நான் பதில் சொல்லணும். இதெல்லாம் முறையா செய்யறோட டெய்லி செஞ்சு அதுதான் லீகல் லெட்டர் வந்துச்சுன்னா நீங்க அதை பண்ணிக்கலாமே. வீட்டுக்கு வந்து வரவேணான்னு அவர் சொல்றாரு. தொந்தரவு பண்ண அவங்க வந்து வீடு கால் பண்ண சொல்றாங்க. ஒரே நிமிஷம் சார். இப்போ லோன் வந்து நான் வீட்டில் வந்து சைன் வாங்கியிருக்கேன். நான் வீட்டில் வந்து ஒரு கேட்காம நான் எங்கே வச்சு கேட்குறேன். வீட்டில் கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லிட்டாரு, நீங்கள் கிளம்பலாம் இல்லையா? ஏன் அவர் தொந்தரவு பண்ணுறீங்க? அவர் பதிலே சொல்ல மாட்டார். அவர் என்ன சொன்னா நீங்களே கேளுங்க. என்னைக்கு பணம் கட்டதான் சொன்னான்னு கேளுங்க. என்ன சொன்னீங்க? நான் பணம் கட்டேன்னு சொன்னா வந்த தரலாம் கட்ட முடியும். நான் 6 மாசமா கரெக்டாக கட்டினேன். போன மாசம் கட்ட முடியல. இருங்க. லாஸ்ட் வந்து 10 நாளைக்கு முன்னாடி வந்து சாரு அவரோட மருமகன் வந்து பேக்கரியில் வச்சு பேசிட்டு போயிருந்தோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு இஎம்ஐ பெண்டிங் இருந்தது. அப்போ ஒரு 20,000 கட்டுங்க. நாங்கள் எங்களோட பணத்தை போட்டு மீதி அமௌண்ட் கட்டி உங்களை வந்து 1 மாதத்துக்கு தொந்தரவு பண்ணல. 28ஆம் தேதி வரைக்கும் நான் காலைல பண்ண கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருங்களா நாங்கள் சொல்லியிருந்தோம். இவர் கட்டலை. சரி ஓகேன்னு சொல்லி அடுத்த டைம் கேட்டாங்க. புதன்கிழமை வரைக்கும் டைம் கேட்டாங்க. நான் புதன்கிழமை கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை கேட்டாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்தாச்சு. அடுத்து திங்கக்கிழமை கேட்டாங்க. திங்கக்கிழமையும் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நேற்று கட்டதா சொல்லியிருந்தாரு. நேற்று கட்டாதனால தான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. சரி ஓகே. நீங்க என்னவா இருக்கீங்க? நான் மேனேஜர். ஐடி கார்டு காட்டுங்க. ஐடி கார்டு இருக்கு. ஐடி கார்டு எடுத்து வரலாம எப்படி பேசுறீங்க நீங்க? நீங்க யார் மேனேஜர்னு நான் எப்படி நம்புறது? ஒரு நிமிஷம். அது வேண்டாங்க. உங்க பேரோட இருக்கா? நீங்க அத விடுங்க. உங்க பேரோட இருக்கா சார்? ஐடி கார்டு எடுத்துட்டு வரல. நீங்க பேரோட இருக்கா? ஐடி கார்டு பேச வேண்டியது இல்ல. நம்ம பேசலாம். சரிங்களா? பேசிக்கலாம். ஐடி கார்டு போட்டு வச்சா ஐடி கார்டு லெட்டரோட வாங்க. இவர பாக்க வந்து லெட்டரோட வாங்க. சரிங்க. ஐடி கார்டு கேக்குறீங்க. ஆமா. திருப்பி கேக்குறீங்க. வேணுங்க நான் தரேன். ஐடி கார்டு நான் தரேன். இந்தாங்க. எல்லாத்துக்கும் ஐடி கார்டு இருக்கு. சார் நீங்களே பாருங்க. என் ஐடி கார்டு பின்னாடியே வச்சிருக்கேன். ஐடி கார்டு சரிங்களா? வரலங்க நான். சரி எடுக்கலையா? எடுத்தாச்சு எடுத்துட்டு இருக்கு. நீ அத எடுங்க. நீங்க அதுலயே எடுங்க. ஐடி கார்டு பின்னாடியே வச்சிருக்கேன். சார் இங்க பாருங்க சார். இங்க பாருங்க. நீங்க மறுபடி லெட்டர் எழுதிட்டு பேசுங்க. வரும் சார். இங்க பாருங்க. கட்ட முடியாது. நீங்க எதுல வச்சு விடுங்க. ஒரு ஐடி கார்டு இல்ல, ஒரு லெட்டர் இல்ல. நீங்க வந்து ஒரு மிரட்டிட்டு இருப்பீங்க. நான் மிரட்டல.
அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அத்துமீறி வந்து ஐடின் கார்டு பாத்தீங்கன்னா வசூல் பண்றாங்க, மிரட்டிட்டு இருக்காங்க. சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கும். இவர் பாத்தீங்கன்னா ஒரு முடியாம வண்டி கண்ணு தெரியாம ஒரு பார்வையற்று போய் இருக்காரு. இப்ப ஆக்சிடென்ட் ஆகி அவர் பாத்தீங்கன்னா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரு. இவரை வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து அவரை தொந்தரவு பண்ணி இவர் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போயிருந்தவர். அவங்க வீட்டுக்கார மாட்டெல்லாம் போய் தொந்தரவு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மிரட்டி இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டு இல்லாம சொல்லி மேனேஜர்னு வந்து பேசுறாரு. பாத்தீங்களா, அவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு பைனான்ஸ் நிறுவனம் கட்டல அப்படின்னா அவருக்கு லீகலா போய் என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா சட்ட விரோதமா பாத்தீங்கன்னா சட்டவிரோத குண்டர்கள் பாத்தீங்கன்னா சட்டவிரோத குண்டல்களால செயல்படுறாங்க. ஒரு ஐடி கார்டு இல்ல, ஒரு கார்டு அவரை பார்க்க வந்ததுக்கு ஒரு லெட்டர் இல்ல, இந்த மாதிரி ஒரு எதுவுமே இல்லாம இங்க பாருங்க அராஜகமா எப்படி எடுத்துருக்காருன்னு பாருங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய சட்டவிரோத தமிழக அரசு அறிவிச்சும் கூட தமிழக அரசு இந்த மாதிரி மக்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர்களும் தொந்தரவு பண்ணா வசூல் பண்ணணும் வந்து அரசு இது வந்து இது பண்ணியும் கூட இன்னும் பாத்தீங்கன்னா இது மாதிரி சட்டவிரோத குண்டல் ரவுடிகளும் பொறுக்கிகளாக செயல்படுறார்கள். இதை வந்து சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு. கட்டாய வசூல் பண்ணக்கூடாது, எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க. மதிப்பு இல்லாம ஒரு ஐடி கார்டு இல்ல, ஒரு இது இல்ல. கோர்ட் மூலமா நீங்க சீசிங் லெட்டர் வர வரைக்கும் நீங்க விட்டுருங்க. பாத்துக்கலாம். வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து 100 போன் அடிங்க, 100 கடிங்க, போன் அடிங்க. சரிங்களா? ஸ்டேஷன் கடிங்க, ஒரு பைசா கட்டாங்க பாத்துக்கலாம். வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஸ்டேஷன் கடிங்க, போன் அடிங்க. லெட்டர் இல்லாம இந்த மாதிரி மிரட்டுறாங்க இல்லையா, கட்டாயம் கோர்ட் மூலமா பாத்துக்கிட்டோம். கோர்ட் மூலமா லீகலா என்ன ப்ரொசீஜர் அது மிரட்டுறாங்க. சரிங்களா? எத்தனை நோட்டீஸ்லாம் வந்துச்சுனா இப்போயோ பாருங்க. என்ன ஓட்டிருக்கோம் பாருங்க. இதுல என்னன்னு படிக்கிறது, நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிறீங்க. அவருக்கு தெரியுமா இந்த மாதிரி இங்கிலீஷ்ல அனுப்பிச்சா? நீங்க கேரண்டி போட்டுருக்கோம். கேரண்டி கையெழுத்து போட்டார்ல, என்னன்னா ப்ராப்பரா அவர் படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போட்டு. சரி, அதாவது நம்ம சட்டப்படி வர சொல்றாரு. இவர் வந்து என்னன்னா வண்டி வந்து அவர் 6 மாசத்துல கட்டுறேன்னு நீங்க ஜாமீன் போட்டீங்களா? இவர் 6 மாசம் நான் கட்டுறேன்னு சொல்றாரு. எப்படி அவர் மேல கட்ட முடியல பட்சத்துக்கு நீங்க லீகல் ஆக்ஷன் எடுங்க, அதுக்கு சம்மதங்கிறாரு. சரிங்களா? இப்ப அது கடையில வந்து தொந்தரவு பண்ண வேணாம், எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இப்ப கோயில்கிட்ட இருந்து எனக்கு போன் பண்றாரு, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நான் போயிட்டேங்க. கையெழுத்து போட்டதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க நீங்க இல்ல என் வீட்டுல வந்து 1008 பிரச்சனை. காலையில காரை போட்டு 6 பேர் கார் வீட்டுல உட்காந்துருக்காங்க. சரி, எனக்கு லெட்டர் மேல லெட்டர் வருது. சரி, நான் என்ன சொன்னா நான் கையெழுத்து போடுறேன் சார். ஜாமீன் போட்ட வீட்டுக்கு தான் லெட்டர் அனுப்புவீங்களா சார்?
ஜாமீன் போட்டாதான் சரி ஜாமீன் போட்டா ஜாமீன் போட்டா லெட்டர்ல போட்டோ எடுத்துங்க லெட்டர்ல போட்டோ எடு. நான் என்ன சொல்றேன், பணம் வாங்கியிருக்கேன் டிஓ கட்டணும்னா 1 மாசமோ இல்ல 2 மாசமோ நானும் 7 வண்டி வச்சு ஓட்டினால தான் வளரணும் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம கையெழுத்து போடுறோம். அவர் மேல சூழ்நிலை சரியில்லை. ஒண்ணு ஃபைனான்ஸை கட்டணும், இல்ல வண்டியை விட்டு ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சு கேளுங்க சார். ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். ஒண்ணு இல்லையா வேற பக்கம் ஃபைனான்ஸை மாத்தி வேலையை முடிச்சிடணும். எதுவுமே இல்லாம இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொன்னா எத்தனை நாள் அவங்க கட்டிக்கிறாரு? இப்போ நீங்க பேசுறது 6 மாசம் போன மாசம் ஒரே ஒரு டியூ தான் பெண்டிங். இப்ப கரண்ட் டியூ பெண்டிங். ஆமா இப்பவே வந்து வண்டி கேட்கணும்னு ரூல் இருக்கா? வண்டியை கேட்க வேண்டியது 3 அவங்க மாசம் அதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நாங்க பேசிக்கிறோம். அவங்க அதான் கேட்டாங்க. ரெண்டு பேருமே போன்ல நாளையில 1 மணி நேரத்துல பணம் தரேன்னு சொல்லி என்ன பேசுறீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல 6 மாசம் டைம் கேக்குறாங்க. 6 மாசம் டைம் நான் கட்டறேன் சார். உங்க பொறுத்து நீங்க கண்டிப்பா பண்ணலாமா? 6 மாசம் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். நாங்க வாங்கிக்கிறோம். கொடுக்கலாம் அப்படினா நீங்க ஆர்பிஐ ரூல்ஸ் நாங்க வாங்கி தரோம். நீங்க வாங்கி இவங்க நாங்க வாங்கி தரோம். வக்கீல் மூலமா பண்ணி கொடுங்க. நாங்க வாங்கி தரோம். பண்ணி கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்கணும். உங்களுக்கு தொந்தரவு பண்றாங்க. நீங்க அது மாதிரி எங்களுக்கு சொல்லுங்க. நாம அதுக்கு வந்து கம்ப்ளைன்ட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு உதவி பண்றோம். சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா சட்ட ரீதியா வாங்கன்னு சொல்றோம். நாங்க அரேஞ்ச் சரிங்களா? இருந்தாலும் சரி எவ்வளவு சட்ட ரீதியா வரட்டும். லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றது இப்பவே கொடுத்துடலாம். இது சட்ட ரீதியா வரட்டும். கொடுக்க வேண்டாம். கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு வரட்டுமா? நான் வாங்கி தரேன் வண்டியை. சரிங்களா? கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கி தரேன். இவர் வண்டி சீசிங் பண்ணுங்க இந்த மாதிரி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தாருன்னா நானே இவரை வச்சு வண்டியை நானே எடுத்து கொடுக்குறேன். அவங்க வாங்கிட்டு போகும். அதத்தான் சொல்லுது. நீங்க என்ன ப்ராப்பரா பண்ணணும் சொல்லுங்க. ரைட் ப்ராப்பரா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராப்பரா என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுங்க. அது சப்போர்ட் பண்ணுங்க. ரைட். இல்ல வந்து எங்க இருக்கு சொல்ல மாட்டோம். அப்படி நீங்களே கேட்டுக்கங்க. சரிங்களா? நாங்க தான் வந்து பேசினா வந்து உங்களுக்கு வந்து லீகலா போறேன்ட்டாங்க. நாங்க நீங்க லீகலா போறா நீங்க லீகலா சரி சார் வண்டியை காட்டுறேங்க. சரிங்களா? சார் இப்போ ஒண்ணு இல்ல அதுவுமே நீங்க லீகலா எடுங்க. வண்டியை காட்டலங்க அப்படி சொல்லி லீகல் ஆக்கி சார் நான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். நான் இவர்கிட்ட தான் பதில் சொல்றேன். சரி ஓகே விடுங்க விடுங்க. இல்ல அவர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க வந்து சரிங்களா? எனக்கு நீங்க பணம் கட்டி விட்டுருங்க. நீங்க தான் இல்லைங்க சார், நான் பணம் கட்டுறது இல்ல. நீங்க சீசிங் பண்றதுனாலும் பண்ணுங்க. அமௌண்ட் கட்டினா கட்டட்டும். அப்படி இல்லைன்னா உங்க கம்பெனில என்ன ஸ்டெப் எடுக்குமோ அதை எடுங்க. அதுக்கு உண்டான பண்ணி ரைட் ஓகே. அது என்ன வந்தாலும் சரி என் மேல வந்து சிவில் வரக்கூடாது. ரைட். அதை நான் க்ளோஸ் பண்ணி நீங்க தான் பாத்து. இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன். நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா என் பில்ல சிவில் ஜாமீன் போடும்போது சிவில் வரும். மக்களை போட்டு இருங்க இருங்க இருங்க. அவர்கிட்ட பேசிட்டுங்க. அவர்ட்ட மிரட்டா அவரை தூண்டி விட்டு அவரை போய் தானே இது பண்ணுவாரு. இருங்க சார். காலையில பேசுறீங்க தெரியுமா சார்? என்ன பேசிருக்காங்க பேசுறத நான் கேக்குறேன். சரிங்களா? 13 வருஷம் எனக்கு சிவில் இன்னே வரைக்கும் இருக்குங்க. சார் ஒரே நிமிஷம். காலையில என்ன பேசணும் சொல்லுங்க. 1 மணி நேரத்துல அமௌண்ட் அதை ஆமா ஆமா கம்மி பண்ணி தரேன். கம்மி பண்ணி கேட்டாரா இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன சொல்லிருக்கோம் நம்ம? இல்ல பண்ணி தரேன்னு தான் பண்ணி தரேன். சொல்லிச்சு. டிவி கட்டுங்க நான் பண்ணி தரேன். 5-20க்குமே நான் லோன் போட்டு தரேன். டிவி அமௌண்ட் சொல்லிருக்கோம். 2021 22,097 ரூபாய் சொன்னா இல்லையா? இதுக்கு மேல எங்க சைடு இல்ல சார். நான் சப்போர்ட் பண்றது இல்ல நீங்க பேசணும். அவர் பேசிட்டா நீங்க லீகல் ஆக்கிடுங்க. நீங்க பேசணும். சரி சரிங்க பாருங்க என்ன சொல்றேன். ரைட் முறைப்படி வந்துட்டோம். வண்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே சரி. அண்ணா நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போகணும் பிரச்சனை அதான் கூப்பிடுங்க. காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுங்க. 100 ஃபோன் அடிச்சிருங்க. நீ வந்தா 100 கால் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டேஷன்ல நான் பேசிக்கிறேன். நீங்க ஒரு லெட்டர் போட்டு எழுதிங்க. எல்லாருக்கும் லெட்டர் நீங்க கையில கொடுக்க வேண்டாம் பிரதர். இல்ல கையில கொடுக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க பண்ணி கொடுத்துறீங்களா? ரைட் ஓகே. ஓகே அது பண்ணிக்கலாம். நாளைக்கு சிவில் வராம நீங்க எனக்கு பண்ணி கொடுக்குறீங்க. அது பாத்துக்கலாம். அத மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே அது பாத்துக்கலாம்ட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு வண்டி 2 வண்டில 7 வண்டி வச்சு ஓட்டினாலே எனக்கு அந்த ப்ராப்ளம் தெரியும். அதாவது 5 தான் சிவில் வரும். உங்களுக்கு சிவில் எனக்கு வரும். ஓகேல வந்துச்சு அப்படினா வரும். நடவடிக்கை நம்ம எடுப்போம். எனக்கு வரும். அதுக்குண்ட நடவடிக்கை நம்ம எடுப்போம்ட்டேன். நான் கையெழுத்து போட்டது எனக்கு வந்திருக்கு சிவில் 5.5 லட்சம் ரூபாய்க்கு இன்னே வரைக்கும் இருக்கு எக்யூடாஸ்ல. நான் கிளியர் பண்ணி மெட்ராஸ் போய் அதை எழுதி கொடுத்து கிளியர் பண்ணி மேனேஜருக்கு 20,000 பணம் கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டு வந்தேன். வண்டி வித்து எல்லாம் மேனேஜருக்கு எதுக்கு 20,000? ஆமா நான் வித்து கொடுக்கணும். அவர் தானே என்ன எல்லா சொல்லுவாங்க? மேனேஜர் கமிஷன் வாங்கிட்டு தான் எல்லாம் வேலையும் பாக்குறாங்க. அப்படி இல்ல நம்ம கிளியர் பண்றோம். எல்லா மேனேஜரும் அப்படி சொல்ல கூடாது. அங்க போய் நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்னு வாங்கணும். அந்த மாதிரி கிளியர் பண்ணி கொடுத்தா இவருக்கே நான் கையெழுத்து போட்டேன். இல்லனா நான் கையெழுத்து போட முடியாது. ஓகே அவங்க ப்ரொசீஜர் பண்ணி வரட்டும். ஸ்டெப் நீங்க என்னவோ அதை எடுங்க. ரைட் ரோட்ல சீசிங் ஆர்டர் வாங்கிட்டு வரட்டும். வண்டி கொடுத்துடலாம். சரிங்களா? சரியானா? சரிங்க பாருங்க. மர்மேனுக்கு ஃபோன் பண்ணலாம். ஒண்ணு வாழ்க்கை சரி அவங்க யாரு? அவங்க உங்களுக்கு ஜாமீன் போட்டாங்களா? ஜாமீன்ல போடல. ஏன் சார் அவங்க மர்மனுக்கு எதுக்கு போன் பண்ணல? அவர் இன்னைக்கு பிரதமர் நீங்க பேசணும். அவர் தான் பேசுறாரு. பேசிறாரு. ஃபோன் பண்ணாங்க. அவர் பேசிருக்காரு. சார் ஒரு நிமிஷம் வாங்க. இவங்க வந்து இப்போ பையனுக்கு வந்து யாரும் போன் அவங்க மர்மனுக்கு யாரும் போன் பண்ணாங்க. மருமக வந்து அன்னைக்கு நான் சொன்னேன்ல வீட்டுக்கு போனப்போ அவரா சப்போர்ட் பண்றதா வந்தார். அவர் என்ன சொல்லி பேசுறாரு? ஏன்னா வீட்டுல வந்து யாரு பசங்க யாருமே இல்லையா? போன் பண்ண அவர் நம்பருக்கு போன் பண்ணுவீங்களா? ஏன்னா அவரு தான் ஃபாலோ பண்ணிருக்காரு. அவர் என்ன சொன்னாருங்க, எடுங்க அவர் கால் பண்ணாதீங்க, நீங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா அவர் சரி இனிமே பண்ணாதீங்க. அவர் சொல்லிட்டாரு இனிமே பண்ணாதீங்க. இது கூட அவங்க சொன்னாரு. நாங்க 3வது மனுஷன் பேசுறது தப்புதாங்க.
என்ன சொன்னேன், அவர் வந்துட்டு ஏனுங்க என்ன இருந்தாலும் என் மாமனாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா, போன மாசம் அவரு படமே போட்டு கட்டினாராமா. அந்த அளவுக்கு பேசுறாங்க. இனிமே பண்ணாதீங்க, அவங்க பண்ணாதீங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு குடிக்கு வந்து கட்டுப்படி வரட்டினா அவங்களே சீசன் அப்படிதான் வரணும். நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுங்க சார். எங்க லீகல் டீம் இருக்காங்க. தாராளமா நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க அனுப்புறாங்க. சரி, நம்ம அடுத்து முடிஞ்சு போச்சுடா. என்ன அவங்க legal ஆ இருந்தாலும் legal ஆ சரி. பாத்துக்கறாங்க, அவ்வளவுதான். சரி பாய் போலாம். நம்ம அங்க ஒரு லைவ் கட் பண்ணிடுறோம். ஓகே சரிங்களா நான் வீட்ல விடணுமா? ஃபினிஷ் கொடுத்துருங்க. தொந்தரவுனா கூப்பிடுங்க. நான் காலைல ரவி மட்டும்